அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தங்களை ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாலை வேளையிலும் கூட சுவாமி, இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே, நாங்க உம்முடைய பாதத்துல வர்றதுக்கு நீர் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த 4 மாதமும் கரம் பிடித்து வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த நாள்ல நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. யோபுவின் புத்தகம் இன்றைக்கும் அது அநேகருக்கு பிரயோஜனமாக பேசிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கும் நாங்க அதுல இருக்கிற 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு எந்த தடையும் இல்லாம எங்களுக்கு காரியங்களை விளக்கி கொடுங்க. அதே போல சுவாமி, வர இருக்கிற மக்களையும் சீக்கிரமாய் அழைத்து வாங்க, ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்க இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம இன்றைக்கும் யோபுவின் புலம்பல் தான். 14ஆம் அதிகாரமும் யோபுனுடைய புலம்பலா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு தீமோட அவர் புலம்புறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்நாட்களுடைய குறுகிய தன்மையை குறித்து அதிகமாய் அவர் பேசுவதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு குறுகினதா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறித்து அதிகமா பேசுறதா நம்ம இந்த புத்தகத்துல பார்க்கிறோம், இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு பிரதி உத்தரமாகவும் தான் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அது எப்படி வித்தியாசமா இருக்கிறதற்காகவும் அந்த புலம்பலை பாடுறாரு. சரியா? இப்போ இதுல 2 படங்களை பார்க்கிறோம். ஒரு பக்கம் நிறைய பூக்கள் பார்க்கிறோம். என்று சொன்னா அதுல அந்த வசனத்துல அவர் சொல்லியிருக்காரு, பூவை போல பூத்து அறுப்புண்கிறான். இவ்வளவு அழகா இருக்கிற பூக்கள், அதுக்கு வாழ்நாள் மிக குறுகியது. ஒரு சில பூக்கள் 3 நாள் இருந்தா இருக்கலாம், அதுக்கப்புறம் அது அப்படியே சுருங்கிடும். இந்த பக்கத்துல என்ன பாக்குறோம்னா நிழல். இந்த நிழல் பாருங்க, அது எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு. அது நிழல் தான், அந்த பையனுடைய நிழல். ஆனா அந்த படத்தை பார்த்தா ஏதோ பொண்ணுடைய நிழல் மாதிரி இருக்கு. ஒன்று, பெரிய பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாவது, இந்த நிழல் அதை பிடிக்க போனா அது பிடிக்கவே முடியாது. அந்த நிழலை தொடர்ந்து போக பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அது மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. முத வசனம் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன். அப்ப மனுஷன் யாரா இருந்தாலும் ஸ்திரீயின் இடத்துலதான் பிறப்பான். அப்படி பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? வாழ்நாள் குறுகினவன். அவனுக்கு லைஃப் இத்தனை நாளுன்னு சொல்ல முடியாது, அது குறுகியது. ஆதி நாட்கள்ல இருந்த மாதிரி இப்பொழுது இல்லை. நம்ம வேதத்திலேயே வாசிக்கிறோம், 1000 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? 100 வருஷம் இருந்தாலே பெருசா கொண்டாடுறோம். அப்போ வாழ்நாள் குறுகினவன், அந்த வாழ்நாள் பூராவும் எப்படி இருந்ததான்? சஞ்சலம் நிறைந்தவன, சந்தோஷமா இருந்தான். சந்தோஷமாய் வாழ்நாள் குறுகினவன் அப்படி இல்லை. வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவன். நம்ம மோசையின் ஜெபம் நமக்கு தெரியும். மோசே இப்ப சங்கீதம் 90 எடுத்து பாருங்களேன். அதுல என்ன போட்டிருக்கோம்னா, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், வாழ்நாள் 70 வருஷம், பலத்து மிகுதியால் 80 வருஷம். ஆனாலும் அதுல மிச்சம் இருக்கிறது என்னன்னா சஞ்சலம் தான் சொல்லிட்டு. சோ மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே வாழ்நாளிலேயே எல்லாமே சஞ்சலமாத்தான் இருக்கும். ஆனா அதை நம்ம மகிழ்ச்சியா மாத்தி கொள்ள முடியும். எப்படி? கர்த்தரிடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம் அதை சந்தோஷமா மாத்திக்கொள்ள முடியும். அதனாலதான் பவுல் நமக்கு சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதை எப்பொழுதும் ஒரு அழுத்தத்தோட சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்.
ஏன்னா ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி. அது எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது? எனக்கே துக்கம் இருக்கு. அப்ப நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கே ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். இதத்தான் உலகத்தார் பார்த்து நம்ம இடத்துல இவங்கள்ட்ட ஏதோ ஒரு இது இருக்குன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படி நம்ம வாழணும். நமக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறத விட்டுடக்கூடாது. நமக்கு சண்டை நேரிடலாம், நமக்கு நஷ்டம் நேரிடலாம், நமக்கு சோர்வு வரலாம். ஒருவேளை அதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்காதுன்னு நான் சொல்லல, நடக்கும். அதனால நம்ம எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இதெல்லாம் நடக்காது. அதல்ல. நடக்கும். நமக்கும் நஷ்டம் வரும். நமக்கும் வியாபாரத்துல இதாகும். நமக்கும் சோர்வுகள் வரும். நமக்கும் வீட்டுல இழப்புகள் வரும். எல்லாமே நடக்கும். ஆனா அதன் மத்தியில நாம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படிதான் நம்ம வித்தியாசமா இருக்கணும். அதுக்குதான் பவுல் நம்ம கிட்ட அப்படி சொல்றாரு. சரி, அப்ப இது யோபுவின் புலம்பல். யோபு வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ஒரு ஷார்ட் டைமு. அதுல இப்படி ஒரே பிரச்சனை தான் இருக்கும், சஞ்சலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அது புலம்புகிறதாக நாம பார்க்கிறோம். எலிப்பாசு சொன்ன காரியமும் இதுதான். எலிப்பாசு ஒருவேளை யோபு இப்ப சொல்லலாம். ஆனா யோபு 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலே எலிப்பாசு சொல்றாரு. அது புகையை போன்றது அவனுடைய வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்றது, தீப்பொறியை போன்றது அப்படின்னு சொல்றாரு. தீப்பொறி மாதிரி அப்படியே பறந்து போயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்ததான் இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான், அவனுக்கு சாபம் இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க, ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, சாபத்தை அங்கேயே நம்ம சாபம் பார்க்கிறோம். அந்த சாபத்தை தான் இப்பவும் நாம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது இதையும் யோசிச்சுக்கணும். இன்றைக்கு உலகத்துல 30% உலகத்துல உள்ள நாடுகள்ல பயங்கர கொடிய பஞ்சம் இருக்கு. பல காரணங்களினால வறுமையும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அது இப்படியே போச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்துல நம்ம நாட்டுக்கும் அது வந்துடும். ஆல்ரெடி நம்ம நாட்டுல இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆயத்தமா தான் விலைவாசிகள், அப்புறம் இந்த ஏற்றுமதிகள், இந்த வரிகள் இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அந்த நாடுகள்ல எல்லாம் பயங்கர பஞ்சம். இப்படி ஒரு பஞ்சத்துல இருக்காங்க. சரி, சங்கீதம் 89:47 என்ன சொல்லுது? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? எதுக்கு நீங்க எங்களை சிருஷ்டிக்கிறீங்க அவன் கேக்குறான். அது சங்கீதக்காரன் புலம்புறது. என்ன சொல்றாரு? எதுக்கு சாமி எங்களை சிருஷ்டிச்சீங்க? சிருஷ்டித்தத இப்படி வாழ்நாள் குறுகியதா சிருஷ்டித்திருக்கீங்களே, என் ஜீவன் எவ்வளவு குறுகியது என்று பாக்குறீங்களே, அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேட்கிறார், சங்கீதக்காரர். ஏன்னா வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை. ஆனா அத அவன் பார்க்கிற காரியங்கள்ல அவனுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியறது இல்ல. ஒன்று. இரண்டாவது, அவன் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அவனை சோர்வுக்குள்ளாக்குது. ஏன்னா சரியா புரிஞ்சுக்கல. கர்த்தருடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொண்டால்தான் அதை நம்மால இது செய்ய முடியும். அது புரிஞ்சுக்கலன்னா நம்மால என்ன செய்ய முடியாது, அத நம்ம விளங்கி கொள்ள முடியாது. அதனால்தான் அவர் அப்படி சொல்றாரு. எப்பவுமே அதுக்குத்தான் நமக்கு நம்ம வாழ்க்கையின் திட்டத்தை குறித்து நமக்கு அந்த ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா இப்போ
இப்போ நம்ம யார சொல்லலாம்? இப்போ தாவீதே வச்சுக்கோங்களேன், தாவீதையே வச்சுக்கோங்க. தாவீதுமே ஒரு சூழ்நிலையிலும் அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்த பெரிய திட்டத்தை அவன் மனசுல எப்பவுமே வச்சுக்குவான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஒரு பெரிய ராஜாவாவேன்னு. ஆனா அந்த நாட்கள்ல அப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த முந்தின ராஜாவே இன்னும் மரிக்கல. அந்த ராஜா இருக்காரு சவுல். அவருக்கு உன் ராஜ்யத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னாலும் கூட அவன் சவுல் ராஜாவா தான் இருக்கான். அவன் வேற இவனை விரட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவர் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எப்படி விசுவாசிக்கிறாருன்னா, அந்த பெரிய திட்டம் அவர் முன்னால இருக்கு. என்ன ஒரு நாள் கர்த்தர் ராஜாவாக்குவார். இப்ப பவுல்லையே பாருங்களேன், நம்ம பவுல் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம படிச்சோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம படிச்சோமா? ஆமாம். அப்ப படிக்கும்போது அதுல வந்து பவுலுக்கு வந்து பல சூழ்நிலைகள்ல பவுல் வந்து எப்படி தன்னை தேற்றிக் கொள்வாருன்னா, நீ ரோமாபுரிக்கு சென்று அங்க இருக்கிற மக்கள் முன்னால நிக்க போகிறேன்னு சொல்றதுனாலதான் அந்த கப்பல் பிரயாணத்துல வந்த சேதத்தின் மத்தியிலும் அவனுக்கு கிடைச்ச தரிசனத்தின் மத்தியிலும் அவன் அதுல உறுதியா இருந்தான். எப்படியும் என்ன ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் நமக்கு இருக்கணும். அன்னைக்கு யோபுவுக்கெல்லாம் இல்ல. யோபுவுக்கெல்லாம் அன்றைக்கு வசனங்களே இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு எல்லாமே யோபு, நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம் இவங்க எல்லாரும் அந்த ஒரு திட்டம் இல்லாம ஒரு வசனம் இல்லாம அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு வசனமோ மெசேஜஸோ இல்ல ஊழியக்காரங்களோ இல்லாத போதிலும் கூட அவங்க வந்து ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவங்க விசுவாசம் மிக பெரியது இல்லையா? நம்ம விசுவாசம் வந்து நம்ம இதையெல்லாம் வச்சு இத்தனை அசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு, இத்தனை டூல்ஸ் இருக்கு, இதை வச்சுதான் நாம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே இல்லாம அவங்க விசுவாசிச்சாங்க. நம்ம அதைதான் யோசிக்கணும். அத மாதிரி நாம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் காணாததை விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். சரியா? அப்போ 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஆனாலும் இப்படிப்பட்ட மனுஷன் மேல உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீர். நான் ஏதோ இத்தனை பெரிய உலகத்துல நான் ஒரு சின்ன மனுஷன். என் மேல உம்முடைய கண்ணை வச்சு என்னை கொண்டு போய் இப்படி நியாயம் கொண்டு வருவீரா? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை அப்படின்னு அவரே ஜஸ்டிஃபை பண்ணுகிறார். அவரே சொல்றார். அதாவது ஒன்று அவர் ஷோரா சொல்றாரு, என்ன? எல்லா மனுஷரும் என்ன பண்ணணுமா? நியாய தீர்ப்புக்குள்ள வரணும். அடுத்தது ஒரு மனுஷனும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. 3வது அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவன் சுத்திகரிக்கப்படணும், அவன் மீட்கப்படணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. 4வது கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்னால மனுஷன் ஏன் நிக்க முடியாதுன்னு சொன்னா பாவத்தினால அவனால அங்க நிற்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனும் உலகத்துல என்ன இல்ல, பரிசுத்தவான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இல்லை. என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஒரு பாவம் செய்யாம ஒருத்தர் நன்மையா யாரு அப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து தான். பூமியில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனுஷனும் அப்படி இல்லை. ரோமர் 3:23 என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி போனார்கள் அப்படின்னு அது சொல்லுது. சோ சங்கீதம் 14:3 என்ன சொல்லுது? எல்லாரும் வழி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்யறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமா கெட்டு போனார். இதுதான் பூமியின் நிலைமை, இதுதான் மனுஷனுடைய நிலைமை.
இதையெல்லாம் பின்னால வந்தவங்க தான் எழுதியிருக்காங்க. ரோமரு, சாலமோனு, தாவீதெல்லாம் யோபு காலத்துல இல்ல. ஆனா யோபு கிளியரா அப்பவே சொல்லிட்டாரு. என்னன்ட்டாரு? மனுஷன் எல்லாரும் உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேரா நிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய பாவ நிலைமை. அதை அவனா சுத்திகரித்து கொள்ள முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை. இது எப்போ சொன்னாரு? ரட்சகர் எல்லாம் பிறக்கிறது அப்படியெல்லாம் இதற்கு முன்பாகவே அவர் அதை சொன்னார். இதுதான் கற்று செய்கிற நம்ம வேதத்தில் இருக்கிற ஒரு ஆச்சரியமான காரியம். இப்போ தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் கர்த்தர் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தாரு, அப்படி ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். இன்னும் 1 ராஜாக்கள் 8:46 என்ன வாசிக்கணும்னா, இவங்க பாவத்து நிமித்தம் இவர்கள் எல்லாரையும் நீ சிறையிருப்புல கொண்டு போய் வைப்பீர், வேற நாட்டுல கொண்டு போய் வைப்பீர் அப்படின்றத அந்த அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 51:5 என்ன வாசிக்கிறோம்? என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்படும் முன்னே பாவத்துல இருந்தேன், பாவத்துல துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னு அதுல நாம பார்க்கிறோம். சங்கீதம் 143:2 என்ன சொல்லுது? சங்கீதம் 143:2 என்ன சொல்லுது? சொல்லுங்க. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே போதும் போதும் போதும், அது போதும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் இல்லை. சோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. நம்ம நிறைய பேருக்கு, எதுவும் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஊழியக்காரங்க இந்த தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பு செஞ்சாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு நிறைய செய்திகள் வரும். இதையெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபமும் வரும். ஏன் ஆண்டி, நம்ம செய்யற சின்ன தப்புக்கெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம பண்றோம், அப்ப அவங்க எல்லாம் எப்படி தப்பு செய்யலாம்? நான் தான் சொல்றேன், எல்லாரும் மனுஷர். அவங்க தெரிஞ்சு துணிகரமா செய்யறாங்கன்னா அதுக்கான தண்டனையை அவங்க வாங்கிக்குவாங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லல, அவங்களுக்கு இருக்கும். ஆனா நாம அதை பற்றி பேசவும் வேண்டாம், நாம அதை பின்பற்றவும் வேண்டாம். நாம நமக்கு இருக்கிற வாழ்க்கையில நாம பரிசுத்தமா இருக்க நாம முயற்சிக்கணும். நீதிமொழிகள் 20:9 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் என் 20:9. இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யார்? நாமே என் இருதயத்தை எல்லாம் சுத்தமாக்கிட்டேன், எனக்கு பாவம் இல்லாம இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு சொல்ல முடியுமா? ஒருவேளை நாம பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன், இன்னைக்கு இரவுல நான் பாவம் செய்ய மாட்டேன், என் சிந்தனையில நான் பாவம் செய்ய மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? கோபம் வரும், இல்ல என் சிந்தனையிலே வேற மாதிரி நான் யார் மேலேயாவது எரிச்சல்ல யோசிப்பேன், அது பாவம் தானே? ஒருத்தராலேயே சொல்ல முடியாது. அவரை முகமுகமாய் தரிசிக்கும் வரை ஒருவரால சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா நமக்கு நம்ம we are living with sin. நம்மை சுற்றி அந்த பாவத்தினுடைய வல்லமை உண்டு. அதனால நம்ம நான் பாவத்தை விட்டு பாவம் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு ஒருவராலையுமே சொல்ல முடியாது. இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததா எரேமியா 2:22 என்ன சொல்லுது? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அது அதிக சௌகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமா ஆமா, நீ என்னதான் சுத்தம் பண்ணி பெருசா வெள்ளையா பரிசுத்தமா நடந்துக்கிட்டாலும் உன்னுடைய அக்கிரம கரைகள் எனக்கு தெரியும், மறைக்க முடியாது. No one can hide from God. அவருக்கு நம்மளுடைய எல்லா உள்ளந்தெரியம் முழுவதும் தெரியும், நாம ஏமாத்தவே முடியாது. ஆனா நாம் அதை அறிக்கையிட்டு அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நம்மால என்ன செய்ய முடியும்? மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் சுத்தமாக முடியும், நம்மை நீதிமானாக்க அவரால முடியும். ஆனா நான் அறிக்கை செய்யாம நான் சுத்தம் இல்லை, நான் சுத்தவான், எனக்கு ஒன்றும் பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல சத்தியம் இராது.
வசனம் அப்படிதான் சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்த அவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்யறாரு? நம்ம பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமானாக்குகிறார். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். நம்ம பாவத்தை நம்ம விட்டு நீக்கிறதுக்கு ஒரே ரொம்ப சுலபமான வழி. வேற எதுவும் செய்ய வேண்டாம். சோப்பு போட்டு கழுவும் வேண்டாம், நாம முழுகி முழுகி எந்திரிக்க வேண்டாம், நம்ம எதுவுமே அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். நமக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அறிக்கை செய்து பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியது. இதுதான் நமக்கு வேண்டிய முக்கியமான காரியம். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மீடியேட்டர்னா நமக்காக ஒரு அட்வொகேட் மாதிரி, பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராகவும் நமக்கு ஆலோசகராகவும் அவர் புரிந்து கொண்டு, அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்பதை பல விதங்களில அவர் அறிந்து கொள்கிறார். இதை நாம நம்முடைய வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, ஏசாயா 9:6 ஆலோசனையின் கர்த்தர்ன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய நாமத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அதிசயமானவர், சமாதான பிரபு அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு, ஆலோசனை கர்த்தர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவர் நமக்கு மத்தியஸ்தராய் பிதாவுக்கும் நமக்கும் அவர் எப்படி இருக்காரு, குமாரன் மத்தியஸ்தரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம என்ன பாக்குறோம்னா, நமக்கு ஒரு அட்வொகேட்டா, நமக்காக வழக்காடுகிற தேவனாய் அவரை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவரை எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய், இன்டர்சீட் பண்றவராய் பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்காக நானு பரிந்து பேசுறேன். இப்போ சிலுவையில சொன்னார் இல்லையா, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுவார். அந்த மாதிரி பரிந்து பேசுகிற தேவன். அதே காரியத்தை தான் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்றோம்னா, நாம் அவருடைய நாமத்திலே எதையாகிலும் கேட்டால் அதை அவர் நமக்கு அருளி செய்வார் என்று நாம் நம்பி கேட்கிறதா நமக்கு இருக்கிற தைரியம். நாம அப்படி கேட்டோமானால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இப்ப இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது ஜெபத்தை எந்த விதத்துல ஏறெடுக்கணும்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கணும். 2வது, அவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஏன்னு சொன்னா, நாம் இன்னார் இடத்துல கேட்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் இன்னார் இடத்துல இருந்து நான் கேட்பது இன்னார் என்று நான் அறிவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையோடு நாம கேட்கணும். உண்மையாவே நம்ம இன்னார் என்று அறிகிறோமா? அவர் சர்வ வல்லவர், அவர் எண்ணி முடியாத, சொல்லுங்க, எண்ணி முடியாத பெரிய விஷயங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் எண்ணி முடிய 5:9 எடுத்து பாருங்க. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 9:10 அதேதான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நான் வாசிச்சதே 5:10 தான். 8:10 தான். 9:10 9:10. அதேதான். இல்ல, அதேதான் 5ஆம் அதிகாரத்திலயும் இருக்கு. 5:9. அதனால 2 வசனத்தையும் யோபு சொல்றாரு, அனுபவிச்சு சொல்றாரு. ஆனா அவருக்கு யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் இன்னொரு இடத்துல சொல்வார், தேவனே, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படியெல்லாம் அவர்
ஆண்டவரை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு காரியம் ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியமும் ஒரு 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 இதாவும் இருக்கும். என்னன்னு சொன்னா, யோபுவுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடெல்லாம் இல்ல. பரலோகத்துல என்ன நடந்ததுன்னு யோபுக்கு தெரியாது இல்லையா? பரலோகத்துல ஒரு சம்பாஷணை நடந்து அது நிமித்தமா தான் அவருக்கு அத்தனை பாடுகள் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவருக்கு வேற ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவர் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தேவை. நாம் அந்த வெளிப்பாடோடு செயல்படுகிறோமா, ஆராதிக்கிறோமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து ஆராதிக்கிறோமா? நாம் அப்படிப்பட்டவர்கிட்ட அறிந்து செபிக்கிறோமா? அப்பதான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா நம்ம எவ்வளவோ நேரம் இருந்து ஜெபிச்சு நம்ம என்ன விபவாசம் என்ன பண்ணாலுமே அது பிரயோஜனம் கிடையாது. நாம அவரை அறிந்து ஜெபிக்கணும், அவரை அறிந்து செயல்படணும். சரியா? அப்போ இதுதான் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனுஷனுடைய நாட்கள் திரும்ப வந்துட்டாரு, அவருடைய டாபிக்கே வந்துட்டாரு. அங்க என்ன சொல்றாரு, இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறையால். பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையும் வச்சிருக்காரு. பாருங்க, அடுத்த அந்த வசனத்திலேயே அதான் பாக்குறோம். அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினது. நம்முடைய ஆண்டவர் எதுக்கெல்லாம் எல்லை வச்சிருக்காரு? காத்துக்கு அளவு வச்சிருக்காரு இல்லையா? இங்க வீசு அங்க வீசாத, அமர்ந்துரு, இதெல்லாம் காத்துக்கே சொல்ல முடியும் அவரால. சமுத்திரத்தை நீ இம்மட்டு வா, இதுக்கு மேல வராத, அதையும் சொல்ல முடியும் அவருக்கு. பாருங்க, மனுஷனுக்கும் இதுக்கு மேல கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினார். அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கு. இப்ப வருஷத்தை விட்டாரு. மாதத்துல இப்போ நமக்கு ஒரு வருஷத்துல எத்தனை மாதம்? 12. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு 60ன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 50ன்னு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கீங்க. 50 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 6000 600 தெரியல. 600 மாசம். 600 மாசம். இப்ப நம்ம 50 வயசாச்சுன்னா நம்ம எத்தனை மாசத்தை கடந்து வந்திருக்கிறோம்? 600 மாசம். அதுல பாருங்க, இந்த வருஷத்துல 4 மாசத்தை முடிச்சிட்டோம். பயங்கரம் இல்ல? போய்கிட்டே இருக்குது, வேக வேகமா போயிட்டே இருக்கு. அதத்தான் அவர் சொல்றாரு. அவன் ஒரு கூலிக்காரனை போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். இப்ப அவனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே என்னை இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு சோதனை, எனக்கு ஒரு பிரச்சனை, மனுஷர் தொல்லை, இது இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா ஆகிறதுக்கு விரும்புறேன். இப்ப எவ்வளவு ப்ரெஷர் ஆயிருக்கு அவருக்குன்றத நாம இங்க பாக்குறோம். ஒரு கூலிக்காரன் கூட ஓஞ்சிருக்கான், ஆனா எனக்கு அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அவருடைய கண்கள் என் மேலேயே இருக்கு. அடுத்தது அந்த கண்களின் என் மேலேயே இருக்கிறபடினால என்னை நியாயத்திற்குள்ளேயே நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க, என்னை நியாயத்திற்குள்ளாகவே கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. எதை எடுத்தாலும் நான் தப்பு செய்யறேன், அதை பண்றேன்னு என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். இத சங்கீதக்காரனும் உணர்ந்து அவர் சில சங்கீதங்கள்ல எழுதியிருக்கிறார். சங்கீதம் 31:15 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம அடிக்கடி ஜெபத்துல உபயோகிக்கிற ஒரு வசனம். என் கால்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் கால்கள் இல்ல, என் காலங்கள். கரெக்டா? காலங்கள் தானே? அதுதான், என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இதுதான் நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க காலம் எல்லாம் உங்களுடைய கருத்துல இருக்கு. எதிர்காலம், எங்களுடைய ஃபியூச்சர் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க காலங்கள்லாம் யார்கிட்ட இருக்கு? உம்மிடத்துல இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா?
அதுதான். அப்போ சங்கீதக்காரனும் அதேதான் அவன் சொல்றான். 2வது 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் ம். அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சோ நாட்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இத்தனை வாரம் நம்ம வந்து ஸ்கேனுக்கு போய் பார்த்துட்டு 4 வாரம் 4 வாரத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட், 8 வாரம் இவ்வளவு டெவலப்மெண்ட் இப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த ஸ்கேனு அவர் ஸ்கேன் பண்றாரு. அது ஒவ்வொன்னா எழுதி வைக்கிறார். பாருங்க எப்படி ஒரு ஆச்சரியமான காரியம். இதுதான் நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள்னா இதெல்லாம் ஒண்ணு நமக்கு புரியவே புரியாது. ஆனா அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி காலத்தை பிரசங்கி சர்வ ஞானி சாலமோன் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், அதை பிடுங்குவதற்கு ஒரு காலம், இப்படின்னு அவர் அங்க போயிட்டே இருக்காரு. ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. சோ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் உம்முடைய கருத்துல இருக்கு. இப்ப நம்ம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன். நாம இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமான்னு யோசிக்கிறதுல நாம கவலைப்படுற கூடாது. திட்டமிடலாம், நாம அதுக்கு வந்து ஆலோசனை செய்யலாம், அதற்காக நாம அதை சரியா செய்யறதுக்கு எல்லா முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட உன்னால என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. நீ கவலைப்படுறத விட்டுட்டு எல்லா கவலையும் என்கிட்ட சொல்லிடு. நீ எதுக்கு கவலைப்படுறன்னு என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சரியா? சோ இதெல்லாம் யோபுவின் அனுபவமா இருந்தது. யோபோடு கூட சங்கீதக்காரனுக்கும் இந்த அனுபவங்கள் இருந்ததாக நாம பார்க்கிறோம். இதே சமயத்துல அவர் ஒவ்வொன்றிலையும் இதெல்லாம் யோசிக்கும் போது அவர் வந்து தன்னுடைய பாவ நிலைமையையும் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. ஏன்னா இந்த எலிப்பாஸ் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உனக்குள்ள ஒரு மறைவான பாவம் இருக்கு. நீ வெளியே வந்து உன்னை பார்த்தா எல்லாரும் நீதிமான்னு சொல்றாங்க, நீயும் உன்னை நீதிமான்னு நினைச்சுக்கிற. ஆனா உன்கிட்ட ஒரு மறைவான பாவம் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உன்னை இப்படி தண்டிச்சிருக்காருன்னு. அதனால இவருக்கு மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிற இந்த மறைவான காரியத்தையே நீ பார்த்துட்டு இராதீங்க சுவாமி. 6ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ வேற பக்கம் உன் முகத்தை திருப்பிக்கோங்க, என்னையவே பார்த்துட்டு இருக்காதீங்க, என்னை ஜட்ஜ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு அவர் சொல்றார். ஆனா நம்ம ஆண்டவர் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடைசியில சொல்றது பாத்தீங்களா? அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். இப்ப நாம நிறைய காரியத்தை நம்ம எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிடலாம். நம்ம நினைக்கிற எதுவுமே இல்ல, செயல்கள் மற்ற பேச்சுகள் எல்லாத்தையும் கூட மறைக்கலனாலும் நம்ம எண்ணங்களை யாருமே பார்க்க முடியாது, யாருக்குமே தெரியாது. பக்கத்திலே படுத்திருக்கலாம், ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னு பக்கத்துல படுத்திருக்கிற அடுத்தவங்களுக்கு தெரியாது. உண்டுதானே? உங்க பிள்ளை உங்களோட படுத்திருக்கும், ஆனா உங்க பிள்ளை என்ன யோசிக்குதுன்னு உங்களால தெரியுமா? கண்டுபிடிச்சிட முடியுமா? ஆனா யாரால முடியும்? கர்த்தரால முடியும். எல்லாம் அவருக்கு மேல வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அதனால நாம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அதே பிரசங்கிதான் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா சகலத்தையும் அவர் வந்து நியாயத்திற்கு கொண்டு வருவாரு. சகல செய்கை எல்லாம், அதுல ஒரு வார்த்தை இருக்கும், சகல எண்ணங்களையும் நியாயத்திற்கு கொண்டு வருவார். அப்ப பாத்துக்கங்க, அப்பவே சாலமோன் இதை தெரிஞ்சு வச்சு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல இல்ல, அது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா
இருக்கும். நம்ம எண்ணங்கள்ல நாம தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எண்ணத்துல கேடு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பகை உணர்வு இருக்கக்கூடாது. சில சமயத்துல அந்த வீணான சிந்தைகள் இருக்கும். வீணானவைகளை யோசிக்கிறவர்களாய் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் சும்மா பொழுதுல எண்ணமே இல்லாம, அதனால பிரயோஜனமே இருக்காது. அப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம இப்படி எண்ணங்களை மனதுல வச்சிருந்தோம்னா நமக்கு நல்ல சரியான நேரத்துல நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் வராது. அதுதான் நம்மளுடைய பெரிய இது. இப்ப நம்ம பேச்சு நம்ம யாருன்னு வெளிப்படுத்தோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேதுரு அன்னைக்கு அந்த பெரிய அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவை உள்ள நியாயம் விசாரிக்க. அங்க ஒரு பெண்மணி இவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு வரவ பார்த்தா, அவன் பேசுற பேச்ச பார்த்து, உன் பேச்சு கலிலேய பேச்சாட்டு இருக்க, அந்த கலிலேயனோடு நீ இருந்தியாயோ அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா? இந்த பேச்ச வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம பேச்சு நம்ம யார் என்று வெளிப்படுத்தும். உண்மையா நாம யாருன்னு ஊரு பேரை வெளிப்படுத்துதோ இல்லையோ, நாம யாரு அப்படின்னு அது வெளிப்படுத்தும். சோ நம்முடைய ஏன் அப்படின்னா நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எதினால் நிறைந்து இருக்கிறதோ அதைதான் வாய் பேசும்னு வசனம் சொல்லுது. வசனம் தான் சொல்லுது, இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். நம்ம இருதயத்துல நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா, நம்முடைய இருதயத்துல ஒண்ணும் முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தா, நம்முடைய இருதயத்துல கெட்ட பொறாமைகள், பகை உணர்வுகள் இருந்தா நம்முடைய பேச்சுல அது வெளிப்படும். நம்ம பேச்சு எப்படிதான் இருக்குன்னு யோசிக்கணும். சரி, இப்போ 7, 8, 9, 10, 11, 12 இங்க அவரு மறுபடியும் ஒரு இயற்கைக்கு போயிடுறாரு. யோபு அடிக்கடி இயற்கையிலிருந்து தான் பாடங்களை எடுப்பார். இப்ப இங்க அவர் என்ன செய்யறாரு? அப்போ பூவை சொன்னாரு, நிழல சொன்னாரு. இப்ப ஆரம்பிச்சிட்டாரு, மரத்துக்கு வந்துட்டாரு. இவர் இங்க என்ன சொல்றாரு? ஒரு மரத்துக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னது? வெட்டி போட்டா கூட அது திரும்ப தழைக்கும். நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல, வீட்லயும் பார்த்திருக்கோம், வெளியவும் பார்த்திருக்கோம், ஃபாரஸ்ட்ல எல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஓரளவுக்குல முழுசா வேரோட பிடுங்க மாட்டாங்க, ஓரளவுக்கு வெட்டி எடுத்துருவாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனா அதுல இருந்து துளிர் வரும். ஏன்னு சொன்னா அது வேறு இன்னும் இருக்கு. அத அவர் சொல்றாரு. அந்த வேறு அடியில போய் அது மண்ணுல செத்தா கூட அது தண்ணீரின் வாசனையினால், அங்க கொஞ்சம் நீரோட்டம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து துளிர்த்து இளமரம் போல் கிளை விடும், சைட்ல இருந்து கூட வந்துரும். இதெல்லாம் நம்ம நேச்சர்ல பார்த்தது. ஆனா மனுஷன் செத்த பிறகு அவன் எங்க போவான்? அவன் ஜீவித்த பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல நம்பாத மனுஷனாட்டம் பேசல. ஏன்னா அவர் சொல்றது, கடைசி நாள்ல வானெல்லாம் ஒளிஞ்சு போன பிறகு மனுஷன் எழுந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுலதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உயிரோடு இருக்கவங்க கூட எந்திரிச்சு போயிடுவான், அப்புறம் மரித்தவர்கள்லாம் எழுந்திருப்பாங்க, உயிர்த்தெழுதல். இந்த கான்செப்ட் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால கிடைச்சது. ஆனா யோபு அந்நாட்கள்லயே ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் எழுந்திருப்பான், அது வானங்கள் ஒளிந்து போகும் வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான், அப்ப அவன் செத்த மாதிரியே கிடப்பான், இதுல இருந்து எதுவும் முளைக்காது அப்படின்றத அவர் அங்க பேசுறதாக நாம பாக்குறோம். இது அவருடைய புலம்பல் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவர் புலம்புறதே இப்படி ஒரு கவிதை மாதிரி அவர் புலம்பிட்டே இருக்காருங்கிறத நாம பார்க்கிறோம். 13, 14 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஏன் அவரை உயிர்த்தெழுதல்ல இதெல்லாம் நம்புறாருன்னு எப்படி நமக்கு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, பாதாளத்தில் ஒளித்து, அப்ப பாதாளம் இருக்கிறத அவர் நம்புறாரு.
இப்போ ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும், அப்ப பாதாளம் இருக்கும். பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, நீர் என்னை தண்டிச்சிரு, என்ன வேணா செய்யுங்க, ஆனா எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு காலத்தை குறிங்க அப்படின்னு அவர் சொல்றார். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? அவனுக்கு இன்னும், அதாவது இங்க அவர் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபிறவி, ரீஇன்கார்னேஷன். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த இந்த பிறவி முடிஞ்சிட்டு இன்னொரு பிறவி, இந்த ஜென்மம் போனோம்னா இன்னொரு பிறவி வரும். அந்த பிறவியில நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அடுத்த பிறவியிலயும் நம்ம 2 பேரும் லவர்ஸா இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும், அப்படிலாம் நிறைய பேர் காதல் கதைகள்ல பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு மறுபிறவியை பத்தி தான் இங்க அவர் பேசுறாரு. இவர் என்ன கேட்கிறாரு, மனுஷன் செத்த பிறகு பிழைப்பானோ? அப்படி இல்லைங்கிறது அவருக்கு தெரியும், திட்டமா தெரியும். அதனால அவர் அப்படி சொல்லிட்டு, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த இடத்துல இந்த சாப்டர்லயே நிறைய அந்த டைமை பற்றி அதிகமா பேசுறாரு. இதற்கு ஒரு காலம், இப்படி ஒரு காலம் இருந்தா எனக்கு நலமா இருக்கும், இப்படி ஒரு நாள் இருந்தா அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் அங்க பேசுறத பார்க்கணும். இந்த அதிகாரத்துல முழுசா அந்த மாதிரி நிறைய பேசுறத பார்க்கணும். சோ இந்த அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், யோபு உயிர்த்தெழுதலை நம்புகிறவராய் பார்க்கிறோம். மனுஷன் ஒரு மரத்தை காட்டிலும் வித்தியாசமானவர் என்பதை அவர் சொல்லுறத பார்க்கிறோம். அடுத்ததா அவர் சொல்றாரு, மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கும் போது எந்த காலத்தில் எழுந்திருப்பார், அந்த வானங்கள் எல்லாம் மறைந்து போகிற, உருகி போகிற. பேதுரு சொல்றாரு இல்லையா, பூதங்கள் எரிந்து போகும், பர்வதங்கள் உருகி போகும், அந்த கடைசி நாட்கள்ல எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அதுதான் அவர் அதை சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதலை அவர் சொல்றாரு. ஆனா இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் நமக்கு தெரியும். ஏன்னா புதிய ஏற்பாடு இதை பற்றி எல்லாம் நம்மோடு கூட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அது நித்தியமானதா இருக்கும். அதுல நமக்கு இந்த மாதிரி அவர் கேட்கிறாரு, அதுலயும் எனக்கு என்ன போராட்டம் இருக்குமா, மனுஷனுக்கு கஷ்டம் இருக்குமானா, அதையெல்லாம் நமக்கு என்ன இல்லை, பசியும் இல்லை கவலையும் இல்லைன்ற ஒரு நித்தியத்துக்குள்ளதான் நம்ம கொண்டு போவாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு அந்நாட்கள்ல தெரியாது. சரியா? இப்போ யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை எஸ்தர் வாசி. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அதெல்லாம் இல்ல. நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், தலைமுறை தலைமுறையாய் அவரிடத்தில் இருக்கிற இரக்கம். அவர் கோபப்படுவதற்கு தாமதமாயும் மன்னிப்பதற்கு தீவிரமாயும் இருக்கிறவர். ஸ்லோ டு ஆங்கர், குவிக் டு ஃபர்கிவ். அத அவர் எப்படி செய்யறாருன்னா, அவருடைய அளவற்ற அன்பினால, அவருடைய உண்மையினால அதை 1000 வருஷங்களுக்கும் தலைமுறைக்கும் அதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற வாக்கு தத்துவம். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் ஸ்லோ டு ஆங்கர், கர்த்தர்கிட்ட நிறைய மன்னிப்பு இருக்கு, நம்ம கேட்டா நமக்கு உடனே மன்னிப்பு கிடைக்கும். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற பெரிய வாக்கு தத்தங்கள், நம்பக்கூடிய வசனங்கள்.
சரி, 15, 16 இதெல்லாம் யோபு சொல்லிட்டு இருக்காரு. அதேதான் அந்த வசனங்கள்லயும் வாசிக்கிறோம். மோசேக்கு வெளிப்படுத்தின யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கிறோம். 15, 16, 17 என்ன வாசிக்கிறோம்? என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்றேன். இப்ப இப்ப இவருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வராரு. இப்ப யோபுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே என்னோட கூட he wants a fellowship with God. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் இந்த ஒரு பிரிவினைய தாங்கவே முடியல. அவரு எப்படி யோபு எப்படி இருந்தாரு? அவர் நல்ல கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தார். யோபுவும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு வித்தியாசமானது. சிலருக்கு ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். சிலருக்கு பாடுகளின் மூலமாக கர்த்தர் பேசுவார். சிலருக்கு டைரக்டா பேசுவார். சிலருக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். வேதத்திலேயே நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில ஒவ்வொரு மாதிரி அவர் பேசுறத, ஒரே மனுஷனுக்கு பல விதமாக பேசுறதையும் பார்க்கிறோம். பவுலுக்கு பேசுனதை பார்க்கிறோம், தாவீதுக்கு பேசுனதை பார்த்திருக்கோம். இப்படி நாம இப்ப இங்க யோபு இத்தனை நாள் அனுபவித்த அந்த கர்த்தருடைய பிரசன்ஸ, கர்த்தரோடு கூட இருந்த அந்த ஃபெலோஷிப் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு மாதிரி பிசாசு நடுவுல வந்துருச்சு இல்லையா? அவருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில கர்த்தரோடு அவனால நெருங்க முடியல. இப்ப கர்த்தரை அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அதனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, உம்மோடு கூட பேசக்கூடிய, உம்மோடு கூட நான் பதில் சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு என்னை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 15ஆம் வசனத்துல அப்படி சொல்றாரு. 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஏன் என்னுடைய பாவத்து மேலேயே கவனமா இருக்கிறீர்? இவனுக்கு பாவமே இல்ல. ஆனா இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல அவனுக்கு ஒரு தன்னில ஒரு மறைவான பாவம் இருப்பதாக அவரே நம்ப வைத்து, இதுதான் நிறைய சமயத்துல என்ன ஆகும்னா, உன்னை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். unless otherwise you are firm in faith, என்ன ஆகும்னா அவங்க சொன்னதே உண்மைன்னு நீங்க நினைச்சிருவீங்க. இது பிசாசின் தந்திரம். ஒரு சில காரியங்களை இல்ல இது நிச்சயம் நீ இப்படி இருந்ததுனாலதான், இதுக்குதான் காரணம், நீதான் அப்படின்னுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசு எப்படி இதை நினைக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா? ஆமா நான் செஞ்சதுனாலதான் இருக்குமோன்னு தொடங்கும். கடைசியில முடிவு எப்படி இருக்குன்னா, ஆமா நான் செஞ்சதுதான் அப்படின்னே வந்துரும். அவங்க சொல்றதே உனக்கு ஆமான்னு ஆயிரும். அப்படிதான் இங்க யோபுவுக்கு ஆயிடுச்சு. அதனால அவர் சொல்றாரு, என் பாவத்து மேலேயே தான் நீர் கவனமா இருக்கிறீரு. என்னை எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கமா போட்டு அதை ஒரு முத்திரை போட்டு வச்சிருங்க சாமி. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா என்னை என் கூட பேசுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். பாருங்க, இயேசு சுவாமியும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த போது அந்த பிரிவை தாங்க முடியாம தான் அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட அவரால நெருங்க முடியாத, அவருக்கும் ஆண்டவருக்கும் இருந்த, பிதாவுக்கும் இயேசுவிற்கும் இருந்த அந்த உறவு தடைப்பட்டதுனாலதான் அவர் அழுகிறார், கதறாரு. என்னன்னு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் ஏன் கதறினார்னா, அந்த பாவத்தின் அகோரம் அது ஆண்டவருடைய பிதாவினுடைய சன்னிதானத்திலிருந்து பிரித்து விடுகிறது. வெரி சிமிலர் சிச்சுவேஷன் இப்ப யோபு ஃபீல் பண்றாரு. அதனாலதான் யோபு இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரு? அவங்களோட கூட தினமும் எதுல தோட்டத்துல நடந்து பேசினாரு. மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரு? எந்த மரியாள்? மாத்தா மரியாள். அவ பாதத்துல உட்கார வச்சு அவளுக்கு சொல்லி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சீஷர்களுக்கு என்ன பண்ணாரு? கடற்கரை ஓரத்துல அவங்களோட பேசி, அவங்களோட சாப்பிடும்போது அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை அவங்களுக்கு செஞ்சு அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம ஆண்டவர் பல விதங்களில நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். இல்ல ஒரே மாதிரி எனக்கு அது சுவர்ல காட்சி வந்ததுன்னு இருக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது.
சாது சுந்தர் சிங்க்கு வந்துச்சு அவர் ரூம்ல, நானும் அதே மாதிரி பார்க்கணும். நோ, கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு விதத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. பவுல வந்து சடுதியான ஒரு வெளிச்சத்துல சந்திச்சாரு. ஆனா மறுபடியும் அதே மாதிரி சந்திக்கலையே. அதுக்கப்புறம் எத்தனை தடவை அவரோட பேசினாரு, ஆனா அப்படி பேசலையே. இதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தர்ட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை சரியா எதிர்பார்க்கணும். இப்ப இங்க வேற யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கிட்ட இருக்கிற பாவத்தினால நாங்க உம்மோடு கூட இருக்கிற உறவு நெருங்கி வரவே முடியல. அதனால என்னுடைய நடைகள், என்னுடைய பாவங்கள், இதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருங்க சாமி. ஏன்னா ஜோப்பர் சொல்றாரு. இது வந்து முதல்ல எலிப்பாசு சொன்னாரு, இப்ப அதுக்கே பதிலு. இப்ப ஜோப்பார் சொன்னதுக்கு பதிலு. ஜோப்பார் 11:4 வாசிங்க. என் சொல் சுத்தம் என்றும் நான் யோபு தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். துப்புரவானவன் என்று நீ சொல்லுகிறீர் அப்படின்னு ஜோப்பார் வந்து யோபுவை பார்த்து சொல்றாரு. நீ ஏன் சொல்லிக்கிறீரே நான் ரொம்ப பரிசுத்தவான துப்புரவானவன்னா கிளீன் பர்சன் அப்படின்னு நீ சொல்லிக்கிறீரு. ஆனா என்னன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. அததான் இப்ப இவர் சொல்றாரு. எனக்கு எல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு பாவம் இருக்கு, அந்த பாவத்தை எல்லாம் நீர் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னோட கூட பழைய மாதிரி பேசுங்க சுவாமி. நான் வந்து உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவுல இருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த மன்னிப்பு எல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் அப்புறம் கிடைச்சது. அவருடைய மரணத்தினால நாம அதனால என்ன செய்யறோம், மன்னிக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவத்துல மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கு முன்னால பிதாவின் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா இவருக்கு, யோபுவுக்கு அந்த மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளணும், பாவத்தை அறிக்கை செய்யணும்னு அவருக்கு அந்த அந்த ஆஸ்பெக்ட் தெரியலன்னாலும் அவருக்கு தெரியும் பிதாவானவர் என்ன மன்னிச்சிருவாரு. ஏன்னா என்னுடைய பாவம், நான் ஒரு பெரிய பாவத்தை செய்யவே இல்லை, என்னை ஏன் அப்படி என்ன பாக்குறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்துலதான் அவர் அங்க இருக்காரு. ஆனா நமக்கு வசனம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? எசாயா 60:2 என்ன சொல்லுது? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமி பூரா இருளா இருந்தா கூட என்ன செய்வாராம் கர்த்தர்? உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்னில் காணப்படும். நீ அவரோட பிள்ளையா இருந்தீன்னா, நீ அவரிடத்துல வந்தீன்னா, எல்லாம் இருண்டு போனாலும் உன்மேல் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். எசாயா 43:25 என்ன சொல்லுது? நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நானே பாருங்க, அந்த அதிகாரத்தை அவர் தான் வச்சிருக்காரு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே என்ன செய்வேன்? உன் மீறுதல்களை எல்லாத்தையும் நானு என் நாமத்து நிமித்தம் அதையெல்லாம் நான் என்ன செய்வேன்? தொடச்சு போட்டுட்டு அதெல்லாம் எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நினைவில் வைக்க மாட்டேன். நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர். இதை நாம் ஞாபகத்துல வைக்கணும். நாமும் அப்படிதான் ஒருத்தரை மன்னிக்கும் போது அவங்க பாவத்தை மன்னிக்கிறதோட இல்ல, அதை நாம நினைவிலும் வைக்காமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். எபிரேயர் 8:12 என்ன சொல்லுது? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவா இங்க சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா? பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனிமேல் நினையாதிருப்பேன். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம். நாம திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம பழைய வாழ்க்கைய
பாவத்தை யோசிக்க கூடாது. பழைய வாழ்க்கையை யோசிக்கணும். எப்படி நாம அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோங்கிறத யோசிக்கணும். அதற்கு நாம நன்றி செலுத்தணும். அது எப்பவுமே நினைச்சு நாம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய இருதயத்தை இப்படிப்பட்ட எண்ணங்களினால் நிரப்பி கொள்ளணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். சிலர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ற புத்தியே எதனால வரும்னா நன்றி இல்லாத இருதயத்துக்கு தான் அது. நமக்கு வந்த காரியங்களை நன்மைகளை நினைச்சு பார்த்தோமானால் நாம எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது எதனாலனா நன்றி இல்லாத குணம். இதெல்லாம் ஒரு தப்பா? இது கூட சொல்லக்கூடாது. ஆமா, சொல்லக்கூடாது. சொன்னதுனாலதான் அவங்க இதுக்கே போல, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போகல, வனாந்திரத்திலேயே செத்து போயிட்டாங்க. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம் இல்லையா? ஆசீர்வாதத்தை நம்ம முழுசா சுதந்திரிக்கணும். அப்படின்னா நமக்குள்ள இருதயத்துல என்ன இருக்கணும்? நன்றி உள்ள இதயம் இருக்கணும். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நம்முடைய பாவத்தை கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நினைக்க மாட்டாராம். மன்னிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் அதை நினைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்ற. அதனாலதான் யோபு, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் மன்னிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரனாவாது உம்மிடத்துல நான் என்ன செய்யணும்? எப்பவும் போல உறவாட வாஞ்சிக்கிறேன். நீர் கேளும், நீர் கூப்பிடும், நான் மறு உத்தரவு சொல்வேன். நீர் கேளும், நான் அதற்கு பதில் சொல்வேன் அப்படின்னு அந்த அந்த உறவுக்குள்ள வந்துடணும் சுவாமி. நான் திரும்ப அந்த உறவுக்குள்ள வரணும். he misses that என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு அப்படி அந்த உறவு இருக்கா? ஆண்டவரோட பேசுகிற, ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிற, ஆண்டவரை நினைத்து பார்க்கிற நேரங்கள் இருக்கா? அந்த நேரங்களை மிஸ் பண்றீங்களா? இப்ப நம்ம நிறைய சமயம் இப்ப பாத்தீங்கன்னா பியூலாவை கேட்டா பியூலா சொல்வா, அவங்க பேரன் கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தா இத்தனை நாள், இப்ப இங்க வந்துட்டா. இப்போ அந்த பேரனோட விளையாண்ட நேரங்களை அவன் மிஸ் பண்ணுவான். இந்த நேரத்துல அவன் இப்படி செய்வான், அந்த நேரத்துல அப்படி செய்வான், மிஸ் பண்ணுவான். இது நமக்கு பிரியமான ஒருத்தரோட இருக்கிறப்ப அப்படி. இப்ப இந்த மாதிரி ஆண்டவரோடு நாம செலவழிக்கிற நேரங்களை நாம் மிஸ் பண்ணுவோமா? அதுதான். அப்படி மிஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் பழகும். சரி, 18, 19, 20, 21, 22 தான் கடைசி வசனங்கள். மறுபடியும் அவர் இயற்கைக்கு போயிடுறாரு. என்ன சொல்றாரு? மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும், கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போகும். ஏதோ வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நிற்குகிறதுனால் அவன் போய்விடுகிறான். அவனுடைய முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் அதை உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவன் மாமிசம் அவனில் இருக்கும் மட்டும் அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் என்று. ஃபர்ஸ்ட் வசனத்தே மாதிரியேதான் லாஸ்ட் வசனம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொன்னாரு? வாழ்நாள் குறுகினவன், அதுல சஞ்சலம் மிகுந்தவன். இங்கேயும் அதே தான் சொல்றாரு. அவன் ஆத்மா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு துக்கம்தான். அவன் மாம்சம் இருக்கிற வரைக்கும், தோல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வியாதி தான். அவன் உணரவே மாட்டான். அவன் போக போக நாள் ஆக ஆக இந்த வியாதியிலேயே, இந்த துக்கத்திலேயே, இந்த மாதிரி நெகட்டிவ் இதுல இருக்கிறப்போ என்ன ஆகும்? பிள்ளைகள் அவங்க பெரிய வெற்றிகள் பெற்றா கூட இவனுக்கு அதை ஒரு சந்தோஷம் கொடுக்காது. நிறைய பேரை பார்த்திருக்கோம்ல. அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல எல்லாம் இதுல எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்காது. அது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்று போறது வர்றது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஆனா நமக்கு வேற இந்த மாதிரி பிரச்சனைகளும் கவலைகளும் இருந்தா சரி போ, சரி வச்சிரு அப்படின்னுவோம். ஏன்? அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி பெலன் குன்றியவனாய் போயிடுறோம். அடுத்தது முக ரூபத்தை மாறப்பண்ணி, நமக்கு இருக்கிற ஒரு அழகான ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே நெருக்கம், அப்படியே கவலை, அப்படியே வலி, வேதனை, கோபம், எரிச்சல்,
அதான் நம்ம முகம் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்குமா, அந்த முகமே சாத்தானுடைய முகமாவும் மாறிடும். ஒரு பெயிண்டரு அவர் பெயிண்ட் பண்றதுக்காக மார்க்கெட் பிளேஸ்ல தேடிட்டு இருக்காரு. அப்படி அவர் தேடுறப்போ ஒருத்தனை கண்டுபிடிச்சு வரைகிறார். அவனை வரைஞ்சு இயேசு கிறிஸ்து மாதிரி அழகா வரைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு திரும்ப அதே ஊருக்கு சாத்தானை வரைகிறதுக்காக வேண்டி ஒரு முகத்தை தேடிக்கிட்டே இருக்காரு. கிடைக்கவே இல்லை. கடைசியில அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்சு அவனையும் வச்சு உட்கார்ந்து வரைய வைக்கும் போது அப்பதான் இவருக்கு கொஞ்சம் ஒரு டவுட் வருது. இந்த மனுஷனை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே, இவர் செய்யறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு. என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்த அதே மனுஷன்தான் இன்னைக்கு எப்படி இருக்கான்? பிசாசின் ரூபத்துல இருக்கான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் நம்மை அவ்வளோ தூரம் ஆட்கொள்ளும். அப்போ நாம நன்றியுள்ளவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரையே ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க நம்முடைய முக ரூபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரை போல இருக்கும். ஆனா அதே சமயத்துல நாம எந்நேரம் குற்றம் சொல்லுகிறவர்களாக, பழி வாங்குறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, நன்றியற்றவர்களாக, நம்முடைய இருதயத்துல எப்போ எரிச்சல், பொறாமை இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம முகம் நம்மள அறியாமே எப்படி இருக்கும்? பிசாசு முகம் போல இருக்கும். இப்போ நம்ம முக ரூபம் எல்லாம் மாறி போகும். வசனம் மாறும்னு தான் போட்டிருக்குல்ல. நமக்கு புதிய ஏற்பாடு நம்மகிட்ட இருக்குல்ல, அதுல வாசிக்கிறோம்ல, நம்ம மேனி போய் வேற புது மேனி, மகிமையுள்ள மேனி வருமா. கொலோசியர்ல எல்லாம் என்ன வாசிக்கிறோம்னா, அவரை முகமுகமா நம்ம தரிசிப்போம், அவரை போல நாம் இருப்போமா. அப்போ நம்ம அவரை போல இருக்கணும்னா நம்ம அவரை போல உள்ள இருக்கணும்ல, அப்பதானே அது வரும். நாம உள்ள வேற மாதிரி இருந்தா அது வராது. நம்ம மாதிரி யார் மாதிரி இருப்போம்? அங்க இன்னொருத்தன் படுகொலிக்கு போகிறவன், அவனை போலதான் நாம. அதனால நாம என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எல்லாவற்றையும் நாம கவனமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் எல்லாம் அறிவார். வசனங்களை பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு வசனங்களை பார்த்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். அதுல ஒரு வார்த்தையும் இருந்துச்சு, இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு வைக்கணும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விளையாட்டான வாழ்க்கை இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்க்கை. அப்படி வாழ கர்த்தர் என்று நம்மை அழைக்கிறார். இதுதான் நம்ம 14ஆம் அதிகாரத்துல கற்றுக்கொண்டது. 14ஆம் அதிகாரத்துல முக்கியமா 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்று, வாழ்நாளை குறித்து அதோடைய காலத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறார். 2வது, மனுஷன் சிந்திக்கிற எண்ணங்களை குறித்து அவர் அதிகமாய் முக்கியப்படுத்துறார். 3வது, கர்த்தரை பற்றி இன்னும் அவருடைய விளக்கத்தை, அவருக்கு புரிந்த, அவர் எதிர்பார்க்கிற விளக்கத்தை அதிகமா இங்க சொல்லியிருக்கிறார். நிறைய வசனங்கள் இதற்கு நாம் இணையாக சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம், கர்த்தரே சொல்லுவதை பார்க்கிறோம். நானே, நான் மன்னிப்பேன், நான் துடைப்பேன், நான் முதுகுக்கு பின்னாலே போடுவேன், நான் அதை நினையாதிருப்பேன், இப்படி அவரே சொல்லுகிற வசனங்களையும் பார்த்தோம். நாம இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை தேற்றிக் கொள்ளவும், இந்த வார்த்தையின் ஏற்ற விதமாய் நாம் வாழுவோம்.